ஹே கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நெறைய ஃபேஸ்ல டார்க் ஸ்பாட்ஸ் வருது, இல்ல ஆக்னி மார்க்ஸ் வந்துருச்சு, இல்ல பிக்மெண்டேஷன், டேனிங் இதுல எது இருந்தாலுமே நம்மளோட ஸ்கின் கேர் ரொட்டீன்ல ஏதாவது சீரம் ஆட் பண்ணலாம்னு யோசிப்போம். அப்படி உங்களுக்கு பிக்மெண்டேஷனுக்காக நீங்க ஏதாவது சீரம் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டெர்ம் ட ஹானஸ் சயின்ஸ்ல 2% கோஜிக் ஆசிட் ஃபேஸ் சீரம் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த பாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, இதுல வந்து 2% கோஜிக் ஆசிட்னு சொல்லிட்டு மெயினா வந்து ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்காங்க. அது இல்லாம டார்க் ஸ்பாட் பிக்மெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஆனா ஒரு இன்கிரியன்ட் இருக்கறனால உங்களுக்கு பிக்மெண்டேஷன் கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணிடும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ கோஜிக் ஆசிட் உண்மையாவே என்ன பண்ணும், யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், எப்படி யூஸ் பண்ணணும், மார்னிங்ல யூஸ் பண்ணணுமா, சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணணுமா வேண்டாமா, எல்லாமே டீட்டெயில்டாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த சீரம்ல 2% கோஜிக் ஆசிட் மட்டும் இல்லாம இதுல நியாசினமைட் இருக்கு, ஆல்ஃபா அரபிட்டின் அண்ட் குளூட்டத்தின் இந்த மாதிரி ஃபார்முலாஸ் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ பிக்மெண்டேஷன் டார்கெட் பண்ற ஒரு காம்பினேஷன் பிரைட்டனிங் ஃபார்முலா மாதிரி இது இருக்குன்னே சொல்லலாம். ஸோ நியாசினமைட் பத்தி கண்டிப்பா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதாவது ஸ்கின் பேரியர் சப்போர்ட் பண்ற அன்இவன் ஸ்கின் டோன் இல்ல ஓவரால் ஸ்கின் அப்பியரன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லான ஒரு மெயினான ஒரு இன்கிரியன்ட் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் அடுத்ததா பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா அரபிட்டின். இது வந்து பிக்மெண்டேஷன் அன்இவன் ஸ்கின் டோனை வந்து டார்கெட் பண்ற ஒரு பிரைட்டனிங் இன்கிரியன்ட் இது. அதே மாதிரி குளூட்டத்தின் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் ரோல் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த சீரம் பார்த்தீங்கன்னா ஓவரால் டார்க் ஸ்பாட் பிக்மெண்டேஷன், ஆக்னி மார்க்ஸ், டேனிங் இல்லை அன்இவன் ஸ்கின் டோன் இந்த மாதிரி கன்சர்னுக்காக டார்கெட் பண்ணுற மாதிரி ஃபார்முலேட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த சீரம் யார் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிராண்ட்ல என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா எல்லா ஸ்கின் டைப்புக்கும் சூட்டபிள் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. ஆனால் எல்லா ஸ்கின் டைப்புக்கும் சூட்டபிள் அப்படின்னு லேபிளில் இருந்தாலுமே நம்ம எல்லாருக்குமே ஸ்கின் வந்து ஒரே மாதிரி இருக்காது, அதாவது ஒரே மாதிரி ரியாக்ட் பண்ணாது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு வந்து செட் ஆகலாம், ஒரு சிலருக்கு செட் ஆகாமல் கூட போகலாம். ஸோ மெயினாக வந்து உங்களுக்கு எந்த ஒரு ப்ராடக்ட் நியூ ப்ராடக்ட் ஏதாவது ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக எல்லாருமே பேச்சஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு செட் ஆச்சு அப்படின்னு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மெயினாக வந்து சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருந்தால் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணாமல் ஒரு ஸ்மால் ஏரியாவில் பேச்சஸ் இந்த மாதிரி பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபேஸில் பர்னிங், சிவியர் இச்சிங், ரெட்னஸ், இந்த இரிட்டேஷன் இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் கண்டினியூ பண்ண வேண்டாம். ஏன்னா பிக்மெண்டேஷன் ட்ரீட் பண்ணுற ப்ராடக்ட் யூஸ் பண்ணி ஸ்கின்னை இரிட்டேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த இரிட்டேஷன் கூட நம்ம டார்க் ஸ்பாட்டாக மாறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ இந்த சீரம் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஃபேஸ் வந்து ஜென்டலாக கிளீன்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஃபேஸ் நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த சீரம் 2 to 3 ட்ராப்ஸ் இந்த மாதிரி நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது இந்த சீரம் கன்சிஸ்டன்சி பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து பாட்டிலில் வந்து சீரம்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் பார்க்க க்ரீம் மாதிரி தான் இருக்கும். அதாவது பார்க்க வந்து பிளைன் ஒயிட் கலரில் க்ரீம் மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும், சீரம் மாதிரியே இருக்காது. நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீரம் மாதிரி ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்கும். ஒரு ஸ்டிக்கினஸோ இல்லை ஆயிலினஸ் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறதே தெரியாத அளவுக்கு ரொம்ப லைட் வெயிட்டில் இந்த சீரம் இருக்குது. அடுத்து இந்த சீரமோட ஃப்ராக்ரன்ஸ் பற்றி சொல்லணும். இது வந்து ரொம்பவே மைல்டாக செம்மையாக இருக்கும். நீங்கள் அப்ளை பண்ணும்போது அந்த ஸ்மெல் வந்து ஃபீல் பண்ண முடியும். அண்ட் இந்த சீரம் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதாவது நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து இதை ட்ரை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாளைக்கு 2 தடவை இந்த மாதிரி யூஸ் பண்ணாமல் நைட் ரொட்டீனில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்கள் ஸ்கின்க்கு வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு பாருங்கள். அதாவது சூட் ஆகுதா, இரிட்டேஷன் இல்லைனா ஃப்ரீக்வன்சி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அண்ட் சீரம் போட்டதுக்கப்புறம் நீங்கள் தேவைப்பட்ட ஸ்கின் வந்து ட்ரை ஆகிற மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்னா நீங்கள் மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து உங்கள் நைட் ரொட்டீனில் நீங்கள் ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மார்னிங் டைமில் சன்ஸ்க்ரீன் மறக்காமல் யூஸ் பண்ணணும். அதை SPF வந்து 30 இதுக்கு மேலே இருக்க மாதிரி சன்ஸ்க்ரீன் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு ரிசல்ட்ஸுமே பெஸ்ட்டாக இருக்கும். சீக்கிரமாக ஃபேஸும் டேன் ஆகாமல் ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து நீங்கள் இந்த சீரம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இது யூஸ் பண்ணும்போது நீங்கள் ஒரு சைடில் பிக்மெண்டேஷன் சீரம் யூஸ் பண்ணிவிட்டு மார்னிங் டைமில் கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே பிக்மெண்டேஷன் அதிகமாக தான் ஆகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா டெர்மட்டாலஜிஸ்ட் எல்லாருமே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா டார்க் ஸ்பாட்ஸுக்கு இல்லை பிக்மெண்டேஷனுக்கு ஏதாவது க்ரீம் இந்த மாதிரி கொடுக்கும்போது கண்டிப்பாக வந்து சன்ஸ்க்ரீன் வந்து ஒரு முக்கியமான பார்ட்டாக ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இப்போ இந்த சீரம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ நாளில் ரிசல்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாரத்தில் பிக்மெண்டேஷன் போயிடுமா இல்லை 3 நாள் டார்க் ஸ்பாட்ஸ் கம்மியாகுமான்னு கேட்டிங்க அப்படின்னா பிக்மெண்டேஷன் ட்ரீட்மெண்ட்டில் கன்சிஸ்டன்சி ரொம்பவே முக்கியம். அதாவது உங்களோட ஸ்கின் டைப், பிக்மெண்டேஷன் எதனால் வந்துச்சு, அதுக்கப்புறம் எவ்வளோ டீப்பாக இருக்குது, அப்புறம் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறீங்களா, ரொட்டீன் கன்சிஸ்டன்சியாக ஃபாலோ பண்ணுறீங்களா, இது எல்லாமே பொறுத்து தான் ரிசல்ட்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ பிராண்டில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 4 to 6 வீக்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது விசிபிளாக வந்து ஃபேட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ராடக்ட் வந்து 2 நாள் 3 நாள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லக்கூடாது. அதாவது கன்சிஸ்டன்சியாக யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரிசல்ட்ஸ் இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஆக்டிவ் சீரம் யூஸ் பண்ணும்போது ஒரே ரொட்டீனில் நிறைய ஆக்டிவ் இன்கிரியன்ட்ஸ் வந்து லேயர் பண்ணாதீங்க. அதாவது மெயினாக பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கின் வந்து சென்சிட்டிவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ரெட்டினால், ஸ்ட்ராங் எக்ஸ்ஃபோலியேஷன் ஆசிட்ஸ் இல்லைனா அதர் பிக்மெண்டேஷன் ஆக்டிவ்ஸ் எல்லாத்தையுமே ஒரே நேரத்தில் நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இரிட்டேஷன் தான் வரும். ஸோ ஸ்கின் கேரில் அதிகமான ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறதை விட்டுட்டு நீங்கள் ரிசல்ட்ஸ் கொடுக்குற மாதிரி சிம்பிள் ரொட்டீன் ஃபாலோ பண்ணுறது, கன்சிஸ்டன்சியாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே ஓரளவுக்கு பெட்டர் ரிசல்ட்ஸ் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். ஸ்கின் பர்ன் ஆகுது இல்லை ரெட்னஸ் அதிகமாக இருக்குது, இச்சிங் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்ததுன்னா மட்டும் இந்த ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணுறது ஸ்டாப் பண்ணிட்டு டெர்மட்டாலஜிஸ்ட் கன்சல்ட் பண்ணிக்கோங்க.
ஸோ ஓவராலா இந்த டெர்ம்டோக் கோஜிக் ஆசிட் ஃபேஸ் சீரம் வந்து யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கு, போஸ்ட் ஆக்னி மார்க்ஸ், அன்ஈவன் ஸ்கின் டோன், டேனிங், பிக்மெண்டேஷன் இந்த மாரி கன்சர்ன்ஸ் இருக்கவங்களுக்கு கன்சிடர் பண்ணக்கூடிய ஒரு சீரம். முக்கியமா இதில 2% கோஜிக் ஆசிட் இருக்கு. அதோட இதில நியாசினமைட், ஆல்ஃபா ஆர்பிடைன், குளூட்டத்தீன் இந்த மாரி பிரைட்டனிங் சப்போர்ட் பண்ற மாரி ஒரு இன்கிரீடியன்ட்ஸ் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து இருக்கனால, உங்களுக்கு ஓரளவுக்கு டார்க் ஸ்பாட் பிக்மெண்டேஷன் கம்மியாகும். இந்த சீரம் ஆன்லைன்ல Amazon, Flipkart, Purplle இந்த மாரி வெப்சைட்ஸ்லலாம் இருக்கு. 20 ml பேக்கேஜிங் இந்த மாரி வாங்கும்போது ₹300 தான் வருது. அண்ட் இந்த ப்ராடக்ட் பத்தின டீட்டெயில் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வீடியோக்கு கீழயே இந்த ப்ராடக்ட் டேக் பண்ணியிருப்பேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து நீங்க யாராவது இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அது மத்தவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதுதான் இந்த ப்ராடக்ட் பத்தின ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாரி ஸ்கின் கேர் ரிவ்யூஸ் வந்து வேணும் அப்படின்னா, நம்மளோட சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ. பாய்.